மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளுடைய எக்ஸிட் போல்ஸ் வந்து பாத்திரலாம். முதலாவது உசிலம்பட்டி காங்கிரஸ் ஒதுக்கியிருந்தாங்க. காங்கிரஸ் சார்பில் சரவணகுமார் அவங்களும், அதிமுக சார்பில் மகேந்திரன் அவங்களும் போட்டியிடுறாங்க. உசிலம்பட்டி தொகுதியில எப்பவுமே அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் உண்டு. சோ அது வந்து அதே ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல வேலை செஞ்சிருக்கு. 42% அதிமுக உசிலம்பட்டியை தன்வசம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது திருமங்கலம் பழம்பெரும் தலைவர் சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய மகன் சேடப்பட்டி மணிமாறன் திமுக சார்பிலையும், ஆர்பி உதயகுமார் அதிமுக சார்பிலையும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவரு. சோ ரெண்டு பேருமே வந்து நெக் டு நெக் ஃபைட். சோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டர் எட்ஜ்ல அதிமுக திருமங்கலத்தை தன்வசம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏரியா. இன்ட்ரெஸ்டிங்லி இதுல திமுக சார்பில் கிருத்திகாவும், தாவேகாவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான சிடிஆர் நிர்மல்குமார் இந்த தொகுதியில களம் காண்றாங்க. சோ தாவேகாவுடைய ரைஸ் இந்த தொகுதியில நல்லா இருந்தாலும் ராஜன் செல்லப்பா அவர்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்னால மீண்டும் இந்த தொகுதி ராஜன் செல்லப்பா அவருக்கே போகுது. மதுரை தெற்கு மதிமுகவுக்கு ஒதுக்கி இருந்தாங்க. பூமிநாதன் அவர்கள் மதிமுக சார்பிலையும், அதிமுக கூட்டணியில பிஜேபி ஒதுக்கி இருந்தாங்க ராம ஸ்ரீனிவாசன். சோ இந்த தொகுதியில திமுக கூட்டணிக்கு நல்ல ஒரு லீடு கிடைக்குது. அதனால மதுரை தெற்க திமுக தன்வசம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, மதிமுக. மதுரை மேற்கு செல்லூர் ராஜு அவர்களுடைய ஒரு கோட்டை. ஏன்னா உண்மையிலேயே அந்த ரூரல் ஓட்ஸ் எல்லாமே வந்து செல்லூர் ராஜு அவர்கள் தன்வசமாவே வச்சுக்கிட்டாரு. சோ அது அவர் துளி கூட அவர் செதற விடல. சோ அது எல்லாமே அப்படியே ஓட்டா மாதிரி மதுரை மேற்கு மறுபடியும் திரு செல்லூர் ராஜு அவருக்கு எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்புப்படி சோழவந்தான் இது ஒரு தனி தொகுதி. திமுக சார்பில் வெங்கடேசன் அவர்களும், அதிமுக சார்பில் மாணிக்கம் அவர்களும் போட்டியிடுறாங்க. ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திமுக ஒரு லைட்டர் எட்ஜ்னால சோழவந்தான் தனி தொகுதியை திமுக தன்வசம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை வடக்கு அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் அவர்களும், திமுக சார்பில் கோ தளபதி அப்படிங்கிறவங்களும் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக திருநாவுக்கரசு. சோ ரொம்பவே நெக் டு நெக் உள்ள தொகுதி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 1% தான் வித்தியாசம் இருந்தாலும் ஃபேவரபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில அதிமுக அவர்களுடைய டாக்டர் சரவணன் தான். மேலூர் காங்கிரஸ் ஒதுக்கி இருந்தாங்க. சோ காங்கிரஸ் சார்பில் விஸ்வநாதன் அவர்களும், அதிமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ பெரிய புல்லான் செல்வம் அப்படிங்கிறவங்களும் போட்டியிடுறாங்க. நல்ல ஒரு லீடிங்ல இந்த தொகுதியில பெரிய புல்லான் செல்வம் அவர்கள் மறுபடியும் மேலூர் தொகுதியை தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை கிழக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா. அதிமுக சார்பில் மாங்குளன் மகேந்திரன். சோ இந்த தொகுதி எப்படினாலும் அமைச்சர் மூர்த்தி வசமே போகுது. மதுரை சென்ட்ரல் மதுரை மத்தி டாக்டர் பிடிஆர் அவரை எதிர்த்து டைரக்டர் சுந்தர்சி ஒரு லைம் லைட்ல இருந்த ஒரு தொகுதி. அதுக்கு முக்கியமான காரணம் சுந்தர்சி அவர்கள் கொடுத்த கவுண்டர். சோ பிடிஆர் அவர்களுடைய பேச்சுகள் எல்லாமே சோ ரொம்பவே ஹைலைட்ல இருந்துச்சு. ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது பிடிஆர் அவர்களுக்கு ஒரு 43% இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்கு. சோ முதலாவது டிஎம்கே உடைய ஸ்ட்ராங் ஹோல்ட், இரண்டாவது திரு பிடிஆர் அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பம் அந்த பாரம்பரியம் அதுக்காக. சோ ஓவராலா மதுரை மத்திய தொகுதி மறுபடியும் பிடிஆர் அவருக்கே போகுது. சோ இதுதான் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுடைய ஒரு கள நிலவரம்.